இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரே எதுவும் பிரிக்காது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரே பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் முதல் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அன்பானவர்களே, ஒருவருக்கு வேலைக்கு போக மணி 7 நெருங்கிவிட்டது. அவருக்கு அவசரமாக செல்ல வேண்டும். அவர் அவசரமாக கிளம்பி வெளியே வந்ததும் ஒரு வாகனமும் பஸ்ஸும் வந்து விட்டது. உடனே அவர் பஸ்ஸில் ஏறி ஒரு இருக்கையை பிடித்து அவர் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த பஸ்ஸுக்குள்ளே அவர் அமர்ந்ததும் அவருடைய இருக்கையிலிருந்து பக்கத்தில் இருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தது. அது நேரம் செல்ல செல்ல இன்னும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர் யாரோ காலில் எதையோ மிதித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு எரிச்சலாக வந்து கொண்டிருந்தது. எப்படியும் அவர் 1/2 மணி நேரம் அந்த பஸ்ஸுக்குள் பயணம் செய்ய வேண்டும். 1/2 மணி நேரத்தை எப்படி தாண்டுவது என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டே இருந்தார். அந்த நேரம் வந்தபோது அவர் அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டார். அப்பொழுதும் அந்த துர்நாற்றம் பயங்கரமாக வீசிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர் நினைக்கிறார், அந்த துர்நாற்றம் மூக்கிலே ஒட்டி கொண்டு வந்து விட்டதா என்று நினைக்கிறார். அப்பொழுது தன்னுடைய செருப்பில் அவர் பார்த்தபோது அந்த அசுத்தம் அவருடைய செருப்பில் தான் ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்தார். அப்பொழுது அவர் கழிவறைக்கு சென்று தன்னுடைய கால்களையும் செருப்புகளை எல்லாம் நன்றாக கழுவி விட்டு வந்தார். அப்பொழுதுதான் அந்த ஆஃபீஸை சுத்தம் பண்ணுபவரும் அங்கு வந்தார். அவரிடத்தில் சொல்லி அந்த அலுவலகத்தை முற்றிலுமாக சுத்தம் பண்ண பின்புதான் அவருக்கு நிம்மதியே வந்தது. அன்பானவர்களே, இப்படித்தான் பல நேரங்களில் அழுக்குகளும் துர்நாற்றமும் பிழைகளும் தவறுகளும் நம்மிடத்தில் இருக்கிறதே நாம் அறியாமலேயே மற்றவர்களை நாம் குறை சொல்லிக்கொண்டே மற்றவர்களை நாம் திட்டிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களில் நமது செருப்புகளை நாமே கழுவ வேண்டி இருக்கிறது. ஆனால் நம்முடைய செருப்புகளை கழுவுவதற்கு முன்பு அடுத்தவர்களை நாம் கழுவுவதற்கு முன்பு மத்தேயு 7வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7 3 முதல் 5 வரையான வசனங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அன்பானவரே, சிலர் சொல்லுவார்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஏன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நட்டார்? அவர் நட்டதுனாலே தானே ஏவாள் பாவம் செய்தால். அவர் நடாமல் இருந்திருந்தால் ஏவாள் பாவம் செய்திருக்க மாட்டாளே என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான் ஆதாம் தான் செய்த தவறை ஏவாள் மேல் போட்டு விட்டான். அதற்கு பதிலாக அவன் செய்த பாவத்தை மறைப்பதற்காக ஏவாளை பழி சொன்னான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்க, சவுல் ராஜாவும் இப்படித்தான் தவறிப்போனார். ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமும் அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்தார். பாருங்க, அந்த சவுல் யுத்தத்துக்கு போனபோது அமலேக்கியர்களோடு யுத்தம் செய்தபோது அங்கிருந்த ஆடு மாடுகள் முதல் தரமானவற்றை எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்தான். அப்பொழுது சாமுவேல் அவரை பார்த்து, இது என்ன சத்தம் கேட்கிறது என்று கேட்டபோது அப்பொழுது அந்த சவுலும் ஜனங்கள் மேல் பழியை போட்டான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய அடிப்படை பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று நம் பிறர் மேல் பழி போடுவது தான். பாருங்கள், அன்றைக்கு ஆதாம் செய்த தவறை
ஏவாள் மேல் போட்டான். அதே போல ஏவாள் தான் செய்த தவறை சர்ப்பத்தின் மீது அந்த பழியை கை காட்டினாள். அன்பானவர்களே, இன்று நாமும் கூட அப்படித்தான் நான் நடந்து கொள்ளுகிறோம். தங்களுடைய தவறுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை கை காட்டுகிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கை காட்டுகிறார்கள். பாருங்க, அநேகர் தங்களுடைய தவறுக்கு அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் சமுதாயத்தையும் பழி சொல்லுகிறார்கள். பாருங்க, நாம் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் நிற்கும்போது, தேவ சமூகத்தில் நாம் நிற்கும்போது, நாம் செய்த தவறுக்காக நாம் யாரையுமே கை காட்ட முடியாது. அன்பானவர்களே, நமது குற்றங்களை நாம் திருத்தும் போது நாம் மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக நாம் மாறுகிறோம். அன்பானவர்களே, அப்பொழுதுதான் ஒரு சிறிய துரும்பை கூட நாம் பெரிதுபடுத்தாமல் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் மாற முடியும். நமது குற்றத்தை நாம் பிறர் மேல் சுமத்தி தப்பித்து கொள்வதை விட்டுவிட்டு அந்த எண்ணத்தை நம்மிடத்தில் வைக்காமல் நம்முடைய பாவங்களுக்காக நாம் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் நியாய தீர்ப்பு நாளை குறித்து நாம் பயப்பட அவசியமில்லை. அன்பானவர்களே, நாம் வேலை செய்கிற இடத்திலோ அல்லது ஏதோ முக்கியமான ஒரு பொறுப்பான இடத்துல நாம் இருக்கும்போது நமக்கு மேலதிகாரிகள் ஒரு காரியத்தை செய்யும்படி வற்புறுத்தினால் நாம் என்ன செய்வோம்? சில நேரங்களில் மேலதிகாரியின் வார்த்தையை எப்படி தட்ட வைக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை அப்படியே நாம் செய்து விடுகிறோம். அது தவறு என்று தெரிந்தால் கூட நாம் அதை செய்து விடுகிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கிறிஸ்தவ சாட்சியை நாம் எப்படி காத்து கொள்ள முடியும்? நம்முடைய வேலையா சாட்சியா என்று நினைத்து கொண்டு வேலையை தக்க வைத்து கொள்வதற்காக தேவ சமூகத்தில் ஆண்டவரே இன்று இந்த பாவத்தை மன்னித்து கொள்ளும் என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டு இதை பூர்த்தி செய்து விடுகிறவர்களும் உண்டு. அன்பானவர்களே, இதே போல ஒரு சூழ்நிலைத்தான் எகிப்து தேசத்தில் அந்த மருத்துவச்சிகளுக்கு வந்தது. பாருங்க, பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பித்தான். எகிப்தின் எபிரேய ஸ்திரீகள் குழந்தைகளை பிரசவிக்கும் போது அந்த குழந்தைகளை எல்லாம் கற்பத்திலே கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்தான். ஆனால் அவர்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அன்பானவர்களே, அந்த பார்வோன் கேட்டபோது அந்த மருத்துவச்சிகள் சொன்னார்கள், எபிரேய பெண்கள் மிகவும் பலசாலிகள், அவர்கள் பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகுவதற்கு முன்னே அவர்கள் பிரசவிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பார்வோனிடத்தில் போய் சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்படி செய்வதனால் பார்வோன் அவர்களுக்கு மிகுந்த தகுந்த தண்டனை கொடுக்கக்கூடும் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பயப்படுவதைத்தான் அவர்கள் மேலாக கருதி கொண்டார்கள். தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால் அவர்கள் பார்வோனின் கட்டளைக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனும் அந்த மருத்துவச்சிகள் செய்ததான் அந்த காரியத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் தலைக்கும்படி உதவி செய்தார். பாருங்க, ராஜாவின் கட்டளையை மீறுவது என்பது அந்த காலத்தில் கடினமான தண்டனையாக கருதப்பட்டது. வஸ்தி பாருங்க, ஆகாஸ்வேருவின் மனைவி வஸ்தி ராஜா கூப்பிட்டவுடன் வராததினால் அவள் ராணி என்ற ஸ்தானத்திலிருந்தே அவள் தள்ளப்பட்டாள். பாருங்க, ஒரு ராஜாத்திக்கே இப்படிப்பட்ட ஒரு கதி என்றால் மருத்துவச்சிகள் எம்மாத்திரம். அன்பானவர்களே, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் துணிகரமாக இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஒருமுறை பழங்குடி அந்த செவ்விந்திய மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிகவும் தைரியசாலியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஒரு சிறுவன் தன்னுடைய 13வது வயது பிறந்த நாள் கொண்டாடுகிற